ஏயா செட்டியார இப்படி ஒண்ணு செஞ்சா என்ன? எப்படி? இந்த தர்மலிங்கம்ங்கிற தருதல பய எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அவன் என்னமோ இன்சால்வன்சி கொடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அதுக்குள்ள இந்த நிதி பணத்தையே செலவழிச்சு அவன் பேர்ல கேஸ போட்டு வசூல் பண்ணி நிதியில சேர்த்துட்டா என்ன? அதெல்லாம் அவசரத்துக்கார காரியங்களா? நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தொகையை கொடுத்துருங்க. நீ என்னையா என்னையே போட்டு குடைஞ்சுகிட்டு இருக்க? அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளும். சொல்லுங்க. அந்த வாஜராஜ் இருக்கானே அவன்கிட்ட ஒரு 15, இந்த வாஞ்சையா புள்ள கிட்ட ஒரு 10, சரி, ராமானுஜ ஐயங்கார் கிட்ட 1111. இப்படி வசூல் பண்ணி கொடுத்து விடுறேன், என்ன விட்டுவிடும். அப்படி இப்படி அவனை இவனை வளைச்சு போட்டு கட்டடத்தை வசதி போடுவான். அப்புறம் சிவம்பாடு, நீ ஒண்ணும் கவலைப்படாதீரோ, நீ இருப்போம். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். விஜயரங்கத்தை பார்க்க போறேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு குட்டியோட எல்லாம் போய்கிட்டு இருக்கான். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டானா? அயோக்கிய பயல விட்டனாப்பா. வெளியில வாடா, வெளியில வா. அவனுக்கு மனசு இருக்கா? அதெல்லாம் இல்லைங்களே. சுந்தரம். சுந்தரம் இல்ல, யாரும் இல்ல, போயா. சி, நான் தான் மடையன். நம்ம பையன் தான் நல்லவனாச்சே. அடமடையா, உனக்கு மூளையே இல்லடா. சி சி. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். அகப்பட்டு கொண்டாள் மேடையிலே அந்தோ பரிதாபம். அகப்பட்டு கொண்டாள் மேடையிலே அந்தோ பரிதாபம். ஆடிய வேடம் கலைந்ததம்மா அடியேன் அனுதாபம். ஆடிய வேடம் கலைந்ததம்மா அடியேன் அனுதாபம். ஒத்திகையில் தூங்கிவிட்டாள், ஏன் ஏன் தெரியவில்லை. நித்திரையில் யாரை கண்டாள், அது நான் தான் எவரும் இல்லை. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். மூச்சு விடாமல் பாடுகிறேன், முகத்தில்
பெண்ணா புரியவில்லை. வந்த இடம் நல்ல இடம், வந்தால் தெரிந்துவிடும். அந்த சுகம் என்னவென்று வாழ்ந்தால் புரிந்துவிடும். புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. விஜயா, விஜயா, இவ்வளவு நேரமா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்க, இன்னும் ஏன் பேசாம இருக்கேன்? உண்மையை சொல்லு, உன் வயசு 18 தானே? மன்னிக்கணும், எங்க வீட்டு பெரியவங்க என் ஜாதகத்தை குறிச்சு வைக்கல. அவங்க கிடக்காங்க. இப்போ உன் ஜாதகம் என் கையில இருக்கு. ஆமா, நான் உன்னை கிண்டல் பண்ணதை பார்த்து பயந்துட்டியா? பயப்படல, ஆனா கூச்சப்பட்டேன். ஐயா, ஏன்? தனியா இருக்கும்போது இப்படி கேலி செஞ்சா கூச்சமா இருக்காதா? அது சரி, இதுக்கே கூச்சப்பட்டீங்கன்னா இப்பதானே ஸ்டார்டிங், இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு. இப்போ எதுக்காக சுத்தி வளைப்பானே, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வர்றேன். நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமோ? காதலிக்க போறேன். காதலிக்க போறேன், என்ன காதலிப்பேன். நீ என்ன காதலிச்சாகணுமா? எனக்காக இல்ல, எங்க அப்பாவுக்காக நீ என்ன காதலிச்சு தான் தீரணும். அப்பாவுக்காகவா? ஆமா. இப்போ சரித்திரம் வேறையா இருந்தாலும் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய மகன், அதாவது என்னுடைய தங்கச்சி. அண்ணனும் தங்கச்சியும் காதலிக்கிறது தப்பு இல்ல. அதை கண்டு எங்க அப்பா துடிப்பார் இல்ல, அதனால பல உண்மைகளை ஒத்துக்குவார்ல. எங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து போயிடும் இல்ல. அதனால தான் என்ன காதலிக்க சொல்றேன். அப்படின்னா இந்த நாடகத்துக்கு மட்டும்தான் நான் கதாநாயகி இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு முன்னால பிரமாதமா நடிக்கணும். என்ன சிரிக்கிற? சரியா நடிக்க தெரியாம தானே நான் உங்ககிட்டயே மாட்டிக்கிட்டேன். மறந்துட்டீங்களா? ஆமா. அப்ப என்னுடைய திட்டம், அப்ப ஒண்ணு செய்வோம். சீரியஸாவே மனப்பூர்வமா காதலிப்போம். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. நிஜமாவா? பொய்யாவ சொல்றேன். எப்படி வா? உங்க வீடு. ஆமா, உங்க மகன் ரவிக்கு சங்கீதம் எப்ப சார் சொல்லி கொடுத்தீங்க? என்னவா பாடுறான் தெரியுமா? ரெடி, நம்ம வீட்டு பையன் பாடுறாங்க. என்ன தாளம், என்ன ராகம்? ஊட்டியில ஓப்பன் பார்க்ல எவ்வளவு குளிரும், கொஞ்சம் கூட நடக்கம் இல்லாம கணீர்னு பாடுறானே. இந்த பாருங்க, எதையாவது உளறி கொட்டி வம்பு இழுக்காதீங்க. என்னங்க, நானா சொல்ல வந்தேன்? ஐயா தானே ஏதாவது வம்பு சொல்லுன்னு சொன்னாரு, அவரை ஏமாத்தலாமா? ஏங்க, பாதியில விட்டமே, ஆரம்பிக்கவா சொல்லவா? ஒண்ணு விடாம சொல்லு. பார்க்கல, பாட்டு மாத்திரம் இல்லைங்க, பக்கத்திலேயே பிரமாதமான ஆட்டம். ரதி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா தம்பி தம்பி ஆடுறா பாருங்க. மயில் இல்ல, அது எதிர்த்தாப்புல வந்தா கூட பயந்து ஓடிடும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சிநேகிதருடைய மகன் இங்க தங்கி இருக்கான்னு சொன்னீங்களே, அதே விஜயாதான். சுந்தரி, அன்னைக்கே நான் சொன்ன 2 பேரையும் சந்திக்க விடாதே, பேச விடாதே. நீ கேட்டியா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இது வீட்லயே ஆரம்பமா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே. அது எப்படிங்க அது? என்கிட்ட நியூஸ் கேக்குறியா? இடிச்சா? இந்த பாருங்க, அவர் சொல்றத நம்பாதீங்க. நம்ம பிள்ளை ஒன்றும் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்யலீங்க, மெய் மறந்து 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு பெரியயா, அந்த பொண்ணுக்கு இந்த பைய சோடையே இல்லாம என்னமா போஸ் கொடுக்கறான், எப்படி நிக்கிறான், ஒரு நடவை. நம்ம பையன் நடையதா? நம்ம பையன் நடையதா இல்லாம சொல்லுவனா? என் மூளை குழப்பாதையா. ஏற்கனவே ரத்த கொதிப்பு, மண்டைய வெடித்திரும் போல் இருக்கு. அப்படி கூட ஆகுமா? எங்க? ஆமாமா, 100ல ஒரு கேஸ் இப்படி ஆறுது உண்டு. வெயிட் பண்ணி பாப்போமே, நான் பாக்கணுமே. எதுக்கும் நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க, பார்த்த மாதிரி இருக்கும். கல்யாணமா எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்னமோ பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிருக்கலாம், அதை ஏன் இப்படி பெருசுப்படுத்துறீங்க? ஆமா, இத போய் பெருசு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு லவ் லோல் படுது. ஆமா, வர வர கல்யாண பிறகெல்லாம் ஆழ ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு வேலையே இல்லாம போச்சு. என்னையா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ, பெரியய்யா என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் புறட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியோட வைஃப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 1/2 மணி நேரம் கடு வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். பட்டுமா? ஒன்ன விடாவது இங்கே இரு. ஏப்பா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேக்குறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா, நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண? நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்க மாதிரிலாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை. இந்த திருப்பதி நீ பார்த்த எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பார்க்கல் பாடுறாங்க, அதோட பல்லவி இது சிரிக்காதே, சிரிக்காதே. ஆட்டம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஆட்டம். நான் ஆட்டத்தில் லயிச்சிட்டேன், பல்லவியை கேட்கல, கோட்டை விட்டுட்டேன். நான் வரட்டுங்களா? என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவர்கிட்ட என்ன கேட்பு? என்கிட்ட கேட்பு. பேசாம இருக்கப்பா. வருவாரு, அனுப்புறேன், கூப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன வேலை? இது பாருங்க,
நான் இப்ப சொல்லிட்டேன்னு உங்களுக்கு கோவமா இருக்கும். ஏன்னா நீங்க காதலர்கள். அப்பாவுக்கும் கோவமா இருக்கும், ஏன்னா பெத்தவர். எங்க கோவம் வருது இல்ல? எரியுது பாத்தீங்களா? ஆனா உன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்னை பத்தி பெருமைப்படுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் ஒரு கைங்கரியம் தானே. என்னது வேணுமா எடுத்துங்களேன். எதிர்பார்க்கல. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் நான் சொல்லல. இது எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, அங்கே கேட்டுக்கல. அப்ப நான் வரட்டுமா? அட்ரஸ் மாத்திரம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. பப்ளிக் பார்க்ல பாடுறதுனால எவ்வளவு வரைக்கும் பாத்தீங்களா? வாட் எவர் இட் இஸ். ஆட்டம் ரொம்ப நல்லா ஆடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ரவி, இந்த வாய்ப்படி நீ போற போக்கு சரி பண்ணல. அப்பா, உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணம் தாண்டா. சில்லி பேட்டா, சில்லி சில்லி சில்லி. ஏ சில்லி, சுந்தரி வாய்ங்க. பாத்தியா மகனே? இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி ஒழிவு போல? பேசாம இருங்க. குடிமுடி போல. ஏ விஜயா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு, சரி. அப்பா ஈஸ்வரா. அல்மேல் என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் வேற பாக்கி இருக்கு. ஏன் தெரியுமா? 6 மணிக்கே உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு புது புடவை கட்டிக்கிட்டு உங்களோட வெளியில போகலான்னு தீர்மானிச்சிட்டேன். புது புடவையா? ஏது பணம்? பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தீங்கல்ல, பாத்துட்டியா? தொடச்சாச்சா? அதான் புடவையா? எனக்கு என்ன கொண்டு வந்த? மிச்சம் 20 பைசா கொண்டு வந்தேன். எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கிறதானே? அது சரி, பாத்துல பிரிச்சு புடவை அப்படி நீ வாங்கிட்டு வந்திருக்க, நல்லாவே இருக்கு. பாக்குறேன். என்னது புடவை கலர் ஈன்னு அடிக்குது. ஆனா ஒண்ணு, உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு வச்சிருக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 1966 காணவில்லை. மாநிலம் சேப்பு நிறப்பட வேண்டியிருப்பால். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில இந்த பொட்டச்சிகளுக்கு. ஏன் இப்படி அத்திரத்தையே தூக்கி எறிறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணுங்கிற அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை. விஜயா என்ற 18 வயது பெண் 19/4/66 முதல் காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா? கொஞ்சம் இருந்தா 10,000 ரூபாய் கையை விட்டு போயிருக்கும். இப்ப வந்துருச்சுங்கறியா? சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கிறேன். எங்க? எந்த இடத்துல? என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல, வேணாச்சல வீட்ல. ஏன் உரக்க பேசுறீங்க? எவன் காலையா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுருக்கான். அந்த பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காட்டுறோம், 10,000 வாங்க உடனே எழுதி போடுங்க. அவசரப்படாத. இந்த முதல்ல நான் பார்த்த பொண்ணு இந்த விளம்பரத்துல வந்திருக்கிற பொண்ணு 2 ஒண்ணுதானான்னு தெரிஞ்சுப்போம். அவதான், வேற யாராவும் இருக்க கூடாது. அப்பவே சொன்னா, என் ஜாதகத்தை பார்த்தேன். நீ இருக்கிற இடத்துல 4 பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டும். அவனுக்கு என்ன, நானடா வாங்கிட்டு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். கொண்டாந்து கொட்டவனுக்குலாம் தெரியும் சிரமம். சீக்கிரம் போங்க. அந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்ககிட்டயே போய் சேர்ந்துட போறான். போங்க சீக்கிரம். இங்க ஐயாவை காணோம். ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கும் மாடிக்கு போய் பாப்போம். ஐயா இங்கதான் இருக்கீங்களா? அவன் இங்கதான் இருக்கிறேன். கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மூலதன வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? ஓஹோ, நீங்க கருக்கு பொருக்குன்னு 10 கேள்வி நீங்க கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும் இல்லீங்களா? பதில் தானே கேட்கிறேன், பணமா கேட்கிறேன். மேலும் என்னுடைய எதிர்காலமே இதுலதான் இருக்கு. ஐயா, நம்ம வீட்டுல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதானே? ஏது நீ கேட்கறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மக இல்ல, என் மகதான் என்ன சம்மதிக்க வைப்ப கொண்டிருக்க. உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான். மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ணை உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாரா, இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்யுமா, அதாவது வேற விஷயத்தை பேசுவோம். எனக்கு 10,000 ரூபாய் பணம் போயிடுமே. உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. டேய் திருப்பதி, ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன். ஐயா, மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களே, வாங்க. பயப்படாதீங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். என்ன? உங்களை இறங்க விட போறது இல்ல. ஏன்? அந்த விஜயாங்கிற பொண்ணு. பாத்தியா மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே, எனக்கு பிடிக்கலையே அது. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய்,
திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு. என் மகனுக்கே தெரியாதுப்பா. உனக்கும் தெரிய வேண்டாம். நீ ஓடி போய் போவா. ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இத பத்தி ஊர்ல ஒரு வயலுக்கும் தெரியாது. ஒரு பேருக்கும் தெரியாதல்ல. அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா, ஐயாவது பொய்யாவது சும்மா இருப்பா நீ. பாருங்க, எனக்கு தான் ஒரு டவுட். பழபடி குழப்பறிய நீ. அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியும். ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு விளம்பரம். 10,000? அத்தனை படமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கணும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்டர் ஹால்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். உத்தேசமா என்ன இருந்து உங்க பூஜை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா. பேப்பர்ல வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேனா? பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கிறேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பர தொகை பூரா எனக்கு தான். காரணம், கமிஷன் கட்டா கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன். என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்தில் லேடியாவா அது இருக்கட்டும் அப்பா. பேப்பர் எடு முத. வைக்கிறேனே. இங்கதான் சார் வச்சிருந்தேன். காண போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்து இங்க வந்தோன்னு தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்டை விட்டுட்டேன் சார். சார், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா. இல்ல வராதே. நான் வர்றது இருக்கட்டும். இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல்லு. இங்கதான் சார் வச்சிருந்தேன். எங்க ஆளப்பா. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர இங்க சுத்திட்டு இருக்கேன். அப்படி என்ன அவசரமா? அவசரம் தான். என்ன உடனே மெட்ராஸ் புறப்பட்டு வர சொல்லி என் ஆபீஸ் கிளைண்ட் ஒருத்தன் ட்ரங்க் கால் பண்ணிருக்கான். நான் போயிட்டு வந்தேன். என்னங்க இது? நீங்க ஊர்ல இல்லாத போது உங்க அப்பாவுக்கு என்னுடைய உண்மையான நிலைமை புரிஞ்சு போச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. நீ மட்டும் வழக்கப்படி கலகலப்பா நடந்துக்க. சந்தேகப்படும்படி நடக்காத. எதுக்கும் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதி. சீக்கிரம் வந்துடுறேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம். நான் மெட்ராஸ் போனோன்னு உனக்கு ஒரு லெட்டர் போடுறேன். ஐ மீன் காதல் கடிதம். அதை எங்க அப்பாவுக்கு முன்னால சத்தம் போட்டு படி. ஐயோ, அவர் கோச்சுக்கிட்டாருன்னா? கோச்சுக்கிட்டோம். அதுக்காக தானே இந்த ஐடியாவே. டைம் ஆச்சு, வரட்டுமா?